ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே காமெடியாக அண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சைனீஸ் ட்ராமா தான். லைக் இந்த படத்தில் வந்து ஒரு கோடீஸ்வர ஒரு ஃபுட்டுக்காக வந்து ஹோட்டல் எல்லாத்தையும் விலைக்கு வாங்குறான். அண்ட் அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ படத்தோட பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்னைக்கு நம்ம சினி கார்னரில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் 2017 வந்த இந்த படம் ஒரு சைனீஸ் படம் தான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய கோடீஸ்வரனை காமிப்பாங்க. அவன் தான் படத்தோட ஹீரோ. அவன் வந்து சாப்பிட்றது தான் அவனுக்கு வந்து உலகமே அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஒரு நாள் வந்து இந்த பீஃபை வந்து நல்லா அவன் ருசிச்சு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ அவனோட மேனேஜர் வந்து உங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான். அது வந்து இது கோடிக்கணக்கான டேர்ன் ஓவர் பார்க்கறதுக்கான ஒரு பிஸ்னஸ். அந்த மீட்டிங்கை கூட கண்டுக்காம பீஃபை சாப்பிட்டுட்டு இருப்பான். மேனேஜர் வந்து சொல்லுவார், நீங்கள் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டீங்க, இதனால நமக்கு நிறைய லாஸ் அப்படின்னும் போது, நீ வந்து எனக்கு ஆர்டர் போடாத, நீ எனக்கு சொல்லணும்னு கிடையாது சொல்லிட்டு மேனேஜரே வேலை விட்டு தூக்கிடுவான். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பான். யோசிச்சு பாருங்களேன், கோடீஸ்வரன் அவன் நினச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு சாப்பாடுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். வந்து ஒரு சாப்பாடை சாப்பிடும் போதே ரசிச்சு ரொம்ப நேரமாக ஒரு 1 or 2 hours கிட்ட சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அப்படி இருக்கப்போ அவன் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்து விலைக்கு வாங்குவான். ஸோ அவனை காட்டும் போது ரொம்ப மாஸாக காட்டுவாங்க. ஸோ அப்போ அவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலை விலைக்கு வாங்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு போவான். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவன் அந்த மீட்டிங்கை முடிக்கிறதுக்காக இந்த ஒரு ஹோட்டல்லேருந்து கீழே வெளியே வரும்போது ஒரு பார்க்கிங்கில் ஒரு பொண்ணு காரில் வந்து ஃபுல்லாக கிராச்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும், அவனோட சூப்பர் காரில். இப்போது இவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வீடியோ எடுத்து, நான் இதை காட்டி போலீஸ்கிட்ட இது பண்ணுவேன், யார் நீ என்ன வேணும் இறங்க அப்படின்னு, இருங்க வீடியோ இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இறங்கி சொல்லும். இல்லை நான் இதை வந்து வீடியோ, நீ இப்போ வந்து இப்போ இந்த காரை வந்து சரி பண்ணி தரலாம், இதை வீடியோ வந்து போலீஸ்கிட்ட காட்டிடுவோம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கும்போது, இருங்க அப்படின்னு, யாரோட கார் அப்படின்னு கேட்கும்போது என்னோட கார் அப்படின்வான். உங்களோட காரா? ஐயோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து அவனோட எக்ஸோட காரை இது பண்ண சொன்னா, தப்பி தவறி வந்து நான் மாற்றி வந்து இது பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன், இதை வந்து நீங்கள் மீடியா கிட்ட போலீஸ் கிட்டலாம் காட்ட வேண்டாம் அப்படின்னு. நாளைக்கு அந்த பொண்ணோட நெத்தியில் வந்து பெண்ணில் வந்து அவனோட நம்பர் எழுதி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையாக நாளைக்கு வந்து கால் பண்ணி இதை சரி பண்ணி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் போயிடுவான். இதுதான் ஃபர்ஸ்ட் மீட் ஹீரோவும் ஹீரோயினுக்கும். ஸோ இவன் ஒரு ஹோட்டல் போவான். அந்த ஹோட்டலை வாங்குறதுக்காக அந்த ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணுவான். ஸ்டே பண்ணும் போதே அவன் ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டலை சுற்றி பார்க்குறப்ப அவனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காது. அவன் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே போயிட்டே இருப்பான். அந்த ஹோட்டல் நல்லாவே இருக்காது, அப்படி இப்படி நிறைய பார்ப்பான். சரி, இதெல்லாம் ஓகே, ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அந்த ஹோட்டலில் வந்து இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சீனியர் செஃப்பும் வந்து நிறைய ஃபுட்ஸ் வந்து சமைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் சாப்பிடுவான், நல்லா இருக்காது. அது மாதிரி அங்கே இருக்க ஏகப்பட்ட செஃப் வச்சு நிறைய ஏகப்பட்ட டிஷ்லாம் வந்து செய்வாங்க. ஒன்றா டேஸ்ட் பண்ணிட்டே இருப்பான், அவனுக்கு பிடிக்காது. ஹீரோயின் ஃபஸ்ட் மீட்டில் மீட் பண்ணாலையா, ஹீரோயின் அந்த ஹோட்டலில் தான் செஃப்பாக வேலை செய்வாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செஃப். ஆனால் அந்த ஹீரோயினை வந்து அங்கே ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. அவளை வந்து ஒரு இந்த எப்படி சொல்கிறது, இந்த அல்லக்கையாக யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, இதை எடு, நீ இதை பண்ணால் போதும், இந்த ஊறுகாய் பண்ணால் போதும், அந்த மாதிரி அவளை சமைக்கவே விட மாட்டாங்க. ஆனால் அவன் நல்லா சமைப்பா போல, பட் அவளை சமைக்க விட மாட்டாங்க. அவளும் பிடிக்காம வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பா. ஸோ இங்கே தான் ஹீரோயின் இருக்கான்றது ஹீரோக்கு தெரியாது. ஹீரோ இப்போ எல்லா செஃப்பும் செஞ்சு கொடுத்த ஒரு நாளும் ஒரு டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் கிட்ட போயிடும். அவனுக்கு எதுவுமே பிடிக்காது, கேவலமாக இருக்கும், இந்த ஹோட்டல் வாங்கவே தேவையில்லை அப்படின்னும் போது ஃபைனலாக வந்து இந்த பொண்ணு அங்கே இருக்க சீனியர் செஃப்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் செஞ்சு கொடுத்தா ஓகே பண்ணல, எப்படி அந்த ஹோட்டல் வாங்க போகிறது கிடையாது, நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க, உனக்கு தெரிஞ்சதை ஏதாவது செஞ்சு கொண்டு எடுத்துகிட்டு போகும்போது அவர் ஃபுட்டை சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பா. இந்த ஃபுட்டையும் வேணாம் தான் நினைப்பா, நானும் நினச்சேன். பட் அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. அந்த ஃபுட்டை பார்க்கும் போதே இது ஒரு பாரம்பரிய ஃபுட்டு, இதை வந்து அவங்க கண்டிப்பாக இது ஒரு பொண்ணு சமைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோடீஸ்வரர் அதாவது ஹீரோ சொல்லுவான். சொல்லிக்கிட்டு அந்த ஃபுட்டு ஒரு வாய் எடுத்து வச்சோன்னா அப்படியே அழுதுருவான், ஆனந்த கண்ணீர் வந்துடும் அவனுக்கு. அவங்க அம்மாவே ஞாபகம் வருவாங்க போல, இந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவன் அப்படியே சொல்லிட்டு இந்த ஃபுட்டை செஞ்சவங்களை வந்து நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து அவன் அப்படியே ஏதோ ஒரு இதில் மறந்துடுவான். அப்புறம் அங்கே இருக்கவங்க போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னா ஆஹா ஓஹோன்னு சொன்னதுக்கப்புறமா அவன் அந்த ஹோட்டலை விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணுவான். பட் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம், இங்கே என்ன நடக்குது பார்த்து நம்ம இந்த ஹோட்டலை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அவங்க அப்பா கால் பண்ணி திட்டுவார், டேய் அங்கங்கே எவ்வளோ ஹோட்டல் வாங்க வேண்டிய வேலை இருக்குது, அதை விட்டுட்டு இந்த ஒரு ஹோட்டலுக்காக நீ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. அவன் ஃபோனை வச்சுருவான். வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், டெய்லி அதே மாதிரி அந்த செஃப் கிட்ட இருந்து இவனுக்கு ஃபுட் வரும். அந்த பொண்ணை தான் வச்சு பண்ண சொல்லுவாங்க. ஒரு ஃபுட்டும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாளும் அவன் வந்து அப்படியே மெய் மறந்து அவனுக்கு வந்து உணவு தான் எப்பவுமே முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபுட்டை வந்து அப்படி ஒரு ரசிச்சு சாப்பிடுவான். யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஃபுட் சாப்பிடும்போது யாரும் அவங்க கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபுட் சைக்கோன்னு நினைக்கிறான் அவன். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு நாள் எப்படி அந்த செஃப்பை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது வந்துடும் இல்லையா. அப்போது அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஹீரோயின் வந்து டெய்லி சமைச்சிட்டே இருக்கும்போது நல்லா ஏதோ ஒரு மனவழியில் வந்து குடிச்சிட்டு அந்த டெரஸ் மேலே ஏறி நின்றுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சவுண்டு கேட்கவும் போய் எட்டி பார்ப்பான்.
அடுத்து 3வது வாட்டி மேகி குக் பண்ணிட்டு இருப்பா. 4வது வாட்டி சவுண்டு கேட்கும். பார்த்தா ஹீரோயின் வந்து துப்புன்னு இவனோட பால்கனியில் விழுவா. ஏய் நீயா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னும் போது, தெரியாது மன்னிச்சிருங்க அப்படின்னு போதையில் பேசிட்டே இருக்கும்போது, இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவான். ஹீரோயினை வந்து ஒரு ட்ராலிக்குள்ளே போட்டு தள்ளி விட்டுருவான். அங்கே இருக்கவங்கள பேய் நினச்சி பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அது ஒரு காமெடியாக போவோம். ஹீரோயின் அதுக்கப்புறம் ரூம்லவே படுத்து தூங்கிடுவான். செகண்ட் மீட்ல இப்படி ஒரு அட்டம் நடந்திருக்குமா, அதே மாதிரி அவன் டெய்லி அங்கே தங்கி அதே மாதிரி ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. இதை தான் காட்டுவாங்க. 3வது மீட் என்ன, ஹீரோயின் ஒரு இடத்துல போய் தேனி அடிச்சுட்டு இருப்பாங்க ஒரு கார்டனில். அப்போயும் வந்து பிஸ்னஸ் டாக் பேசிக்கிட்டே போயிட்டு இருப்பான். இவன் கட்டிக்கிட்டே இருப்பா, தேனி இருக்கு வராதிங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. பட் அவன் கண்டுக்காம அந்த இடத்துல வந்துடுவான். தேனிலாம் அவன் மூஞ்செல்லாம் கொட்டி அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சைடில் வீங்கிருக்கும். அவன் வந்து என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் நீ என் முகத்தில் முழிக்கவே கூடாது, இதுக்கப்புறம் நீ உனக்கு பக்கத்தில் வச்சிருந்தாலே எனக்கு வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. என்ன பண்ணுவான், அவன்கிட்ட ஒரு அலாட் வாட்ச் இருக்கும். அந்த வாட்சை எடுத்து ஹீரோயின் கையில் கட்டிடுவான். நீ எப்போல்லாம் என்கிட்ட இருக்கியோ அது இந்த வாட்ச் அலாட் பண்ணும் சவுண்டு கொடுத்து, அப்போ நான் வந்து சேஃப் ஆகிடுவேன், நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிட்டு, அப்போ ஒரு பேட்டி நடக்கும். அங்கே வந்து நியூஸ்க்கு இது கொடுத்துட்டு இருப்பான். அங்கேயே ஹீரோயின் வந்து குளத்துல விழுந்து தண்ணியில் விழுந்து அந்த நியூஸை வந்து ஸ்பாயில் பண்ணியிருப்பா. அதை வந்து மீடியாவோட இன்டர்வியூ வந்து ஸ்பாயில் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு செம்ம கோவம். அதனால ஹீரோயின் பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் ஹீரோயின் தான் அந்த செஃப்ன்றது ஹீரோக்கு தெரியாது. ஹீரோயினுக்கும் ஒரு கோடீஸ்வரன் இவன் தான் அந்த ஹோட்டலில் வாங்க வந்திருக்கான். இவன் தான் அந்த ஃபுட்டை சாப்பிட்டு டெய்லி கோட்ஸ் எழுதி அந்த ஃபுட்டோட கீழே அனுப்பிட்டு இருக்கான். இவளுக்கும் அந்த வெள்ளத்தை கலெக்ட் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி அந்த கோடீஸ்வரன் வந்து இப்படி அனுப்பியிருக்காரு அப்படி அனுப்பி சொல்லியிருப்பா. ஆனால் இவன் தான் தெரியாது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவளுக்கே தெரியும், ஒருவேளை இவர் தான் அந்த இவரான்னு சொல்லிட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் வந்து அந்த கோடீஸ்வரர் ஹோட்டல் வாங்க போறாரு, இவர் தான் ஃபுட்டு டெய்லி சாப்பிட்டு இவர் தான் இது பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். ஆனால் ஹீரோயின் கிட்ட தான் ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, நீ வந்து என் கண்ணிலே படக்கூடாது, என் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனாலே ஹீரோ பார்த்தால பயந்து ஓடுவா. இங்கே ஹீரோக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துடும், யாருடா இது அப்படின்ற மாதிரி. என்னன்னா டைமு, பிளேஸு, மெமரிஸு, அதாவது அப்படின்னு ஒரு 3 கோட் அனுப்புவான். இது ரிலேட்டடாக எனக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்வான். நமக்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா. டைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் அவன் எப்படி இருந்தான் அப்படின்றத ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டும், பிளேஸ்னால் ஒரு பிளேஸை வந்து மையமாக கொண்டு ஒரு ஃபுட்டும், அந்த மாதிரி 3த்துக்கும் ஒரு மாதிரி ரிலேட்டடாக ஒரு ஃபுட்டு தான் அவன் அனுப்பியிருப்பான். பட் எந்த செஃப்மே அது புரியாது. இந்த பொண்ணுக்கு அழகாக புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி 3 ஃபுட்டு செஞ்சுருப்பான். அந்த 3 ஃபுட்டே சாப்பிட்டு அவன் ஷாக் ஆகிடுவான். எப்படா இப்படி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு செஃப் நான் பார்த்ததே இல்லையா, மாதிரி நான் மீட் பண்ணி ஆகணும்னு மாதிரி கேட்பான். அங்கே இருக்க செஃப் போய் அந்த பொண்ணை உன்னை வந்து மீட் பண்ணுமான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவா. இதை வந்து பிஸ்னஸ் மேன் கிட்ட அவங்க உங்களை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். இவனுக்கே ஷாக் ஆகும், மீட் பண்ண முடியாது அது எப்படி அப்படின்னு கேட்பான். சரின்னு விட்டுருவான். அடுத்த நாள் என்ன பண்ணுவான், இவனே போயிட்டு அந்த செஃப்பை குக் பண்ணுவாங்கல்ல அந்த பிளேஸை விசிட் பண்ண போவான். அங்கே வந்து ஹீரோயின் பார்த்துட்டு குடுன்னு ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சிருவா. இவனும் ட்ரை பண்ணுவான், பட் பார்க்க முடியாது. ஹீரோயின் போய் ஒரு டாய்லெட்குள்ளே ஒளிஞ்சிருவான். இவனும் அந்த டாய்லெட்குள்ளே போவான். போனால் இவன் வெளியே வருவா. இவளோட வாட்ச் சவுண்டு கேட்டுனா அலாட் ஆகும்ல. அப்போ ஒரு சட்னி பண்ணியிருப்பான். அந்த சட்னி அவன் சாப்பிட்ருப்பான். அந்த சட்னி அவன் மேலே இருக்கும். இவனா நினைப்பா இவன் தான் செஃப்னு தெரியாமல் இந்த சட்னி கூட உனக்கு ஒழுங்காக சாப்பிட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையிலே அடிப்பான். இவன் உள்ளே வந்து அந்த செஃப் கோட்டை வந்து டாய்லெட்டே கழட்டி வச்சுட்டு வந்திருப்பா அவளை. அப்புறமா அவள் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த செஃப் கோட்டை பார்த்த பிறகு தான் இவ தான் அவள் அப்படின்றது ஹீரோக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு இவன் சரி அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்பான், எவ்வளோ நாள் தான் கண்ணில் படாத இருக்கிறேன்ட்டு. சரி ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த செஃப் அந்த உள்ளே இருக்க எமர்ஜென்சி அலாட்டை வந்து அழுத்தி விட்டுருவான். அந்த கிச்சனில் இருக்க அலாட்டை எல்லாரும் ஃபயர் அலாட்டை அடித்த உடனே எல்லா செஃப்பும் வெளியே வந்துடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து முக்காடு இல்லாமல் வரலான்னு பார்க்கலான்னு பார்த்தா இவன் என்ன பண்ணுவா, ஒரு ஹெல்மெட்லாம் போட்டு ஸ்கார்ஃப்லாம் கட்டிட்டு வெளியே வந்துடுவா. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் எப்படியோ ஹீரோயினை பார்த்துருவான். நீ தான் அந்த செஃப்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு எனக்கு இதுக்கப்புறம் நீ சமைச்சு தர அப்படின்னு சொல்லுவான். அவள் சமைச்சு தருவா. அதே மாதிரி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் இவ ஒரு நாள் என்ன பண்ணுவோம், ஹீரோயின் வந்து லீவ் போல அந்த ஹோட்டலுக்கு. இவன் 18 நாளும் அங்கேயே தங்கிடுவான். அவங்க அப்பா கால் பண்ணி திட்டுவார், ஒரு ஹோட்டல் வாங்கிருக்காக அங்கேயே தங்கிறியாடா அப்படின்ட்டு. இவனை பண்ண ஹீரோயினோட ஃப்ளாட்க்கு தேடிட்டு போவான். அது ஒரு பால் அடைஞ்ச ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் தான் இவ இருப்பா. அதில் ஒரு ஃப்ளாட்டில் இருப்பா. அங்கே தேடி போகும்போது ஹீரோயின் சிக்கில் இருப்பா. சிக்கில் இருக்கவங்களுக்கு ஒரு பழம் அந்த மாதிரி வாங்கிட்டு போனோன்ற ஒரு இது கூட கிடையாது, காமன் சென்ஸ் கூட இல்லாமல் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, லாப்ஸ்டர்லாம் வாங்கிட்டு போயிட்டு இதை எனக்கு குக் பண்ணி கொடுமா. இவ்வளோ குக் பண்ணி கொடுப்பா. குக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கூட சாப்பிட உட்காரும்போது எனக்கு இந்த மாதிரி கூட உட்காந்து சாப்பிட்டா பிடிக்காது, எனக்கு தனியாக சாப்பிடணும் அப்படின்னா இவன் தனியாக போயிட்டு என்ன ஒரு செல்ஃபிஷாக இருக்கான்னு தனியாக போய் சாப்பிட்டு உட்காந்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருப்பா. இங்கே இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நீங்கள் வந்து ஏன் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டேங்கன்னா, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுவீன்றதுக்காக தான் நீங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி ஹீரோ கூட உட்காந்து சாப்பிட்ருக்கப்போ அவன் இவளை பற்றி கேட்கும்போது நீ உன்னோட வீடு மட்டும் எப்படி இப்படி வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் சன்லைட் வர மாதிரி பார்த்து தான் இந்த வீடை வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு அந்த வீடு பிடிச்சிரும். அங்கே இருக்க சோஃபா செட் பிடிச்சிரும். 4 நாள் டெய்லி வந்து அங்கே சாப்பிட்டு அவள் வீட்லேயே வந்து சோஃபா செட்லேயே தூங்கிட்டு இருப்பான். இப்படியே இவங்க 4 நாளாக அந்த வீட்லேயே இருப்பாங்க. இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நாள் ஹீரோ காணாத போயிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி போனா அவன் வீட்டில் தான் இருப்பான். ஆனால் அவனோட செக்யூரிட்டி வந்து இங்கே ஹீரோ இல்லை அப்படின்வான். ஆனால் உள்ளே போய் பார்ப்பா. அங்கே பார்த்தா வேற ஒரு செஃப் வந்து அவளுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ இவன் கேட்பா, இவங்க யாருன்னு கேட்கும்போது நான் தான் இவளோட செஃப், நான் கொஞ்ச நாளாக ஊரில் இல்லைனால
அவர் வந்து சாப்பிட்றதுக்கு உன்னை தேடி வந்துருக்காரு, நீ ஒன்றும் என்னோட அவ்வளோலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த செஃப்க்கு இவளுக்கும் முட்டிக்கும். அப்போ வந்து இவ கேட்டுறா, நீங்கள் ஒரு சாடிஸ்ட், நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடுக்காக தான் வந்து இத்தனை நாள் என் கூட பழகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு வந்துடும். ஆனால் ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் வந்துட்டாங்களா, ஹீரோயின் அவள் பாட்டா வேலை பார்த்துட்டு இருப்பா, இவன் ஹோட்டலையும் வாங்கிடுவான், ஹோட்டல் அவள் பார்த்து வேலை பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ இப்படி இருப்பான். ஆனால் ஹீரோவுக்கு வந்து என்னதான் இந்த பொண்ணு இவளோட செஃப் குக் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட பிடிக்கல, என்னதான் டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் இவனுக்கு பிடிக்கல. ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஹீரோயினை தேடி போகிறான். போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து இவனை பார்க்காம ஓடி போய் ஒரு ரூமில் லாக் ஆகிடுறா, ஒளிஞ்சிடுறா. இவளோட நாய் வந்து 4 நாள் பழகிருந்தால அவன் நாயை வச்சு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சி ஹீரோயினை மீட் பண்ணுறான். மீட் பண்ணிட்டு அங்கே ஒரு டைலாக் சொல்கிறான் பாருங்க, அதுதான் என்னன்னா, ஹீரோயின் கிட்ட போய் உன்னோட சாப்பாடு சாப்பிடாம என்னால் இருக்க முடியல அப்படிலாம் சொல்லும் போது ஹீரோயின் வந்து, நீ வந்து இத்தனை நாள் உன்னோட செஃபில்ன்றதுக்காக தான் என்னை தேடி வந்திருக்க, என்னை வச்சு நீ இது பண்ணியிருக்க அப்படின்லாம் சொல்லும் போது ஹீரோ ஒன்று சொல்லுவான், இங்கே பாரு சும்மாலாம் கிடையாது, இதுக்கப்புறம் உன் ஃபுட்டு தான் நான் சாப்பிட போகிறேன், எனக்கு யாரோட ஃபுட்டும் பிடிக்கல அப்படின்வான். என்னன்னா ஹீரோ ஒரு ரியலைஸ் பண்ணுவான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா ஒன்றா உட்காந்து நம்ம சாப்பிடலாம். அவங்க அப்பா வந்து பிஸ்னஸ் டாக் தான் பேசுவார். அந்த மாதிரி அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் வேற ஒரு டாக் தான் பேசுவாங்க. இவன் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி அழகா காதல்னா என்னன்றது, லைக் ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் இருக்க ஃபீலிங், லைக் எப்படி சொல்கிறது, ஒரு அன்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருப்பா. ஸோ அதை வந்து இவன் ரொம்ப ஏங்கியிருப்பான். ஸோ இந்த பொண்ணை தேடி வரும்போது, இங்கே பாரு நான் வந்து உன்னை செஃப்பாக உன்னோட சாப்பாடு தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, உனக்கு வந்து நான் சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கு தானே இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இங்கே பாரு வாழ்நாள் ஃபுல்லாக உன்னோட சாப்பாடு தான் நான் சாப்பிட்றோம், இங்கே பாரு புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்படியே ஹீரோயினுக்கு இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வருவா. வெளியே வந்த பிறகு 2 பேரும் போயிட்டு அதே ஃப்ளாட்டில் வந்து அந்த சன்லைட்டை ரசிச்சுக்கிட்டு அவள் குக் பண்ணி வைப்பா. ஹீரோயினும் அழகாக சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த சீன் பயங்கரமாக காட்டுவாங்க. ஒரு சன்லைட் பட்டு அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு ஒரு டெரஸில் அவங்க ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.